வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் இசை அமுதா. டாக்டர் ஷியாம்லா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்காக குரல் கொடுத்தவர் டாக்டர் முகர்ஜி என்றும், வலிமையான, ஒருங்கிணைந்த மற்றும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவரது தியாகமும் அர்ப்பணிப்பும் நாட்டு மக்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று கூறியுள்ளார். சிறுபான்மையின விவகாரங்கள் மற்றும் மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியனின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற 16வது பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தில் புதிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் சவால்கள் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் மரபு சாராத பாதுகாப்பு சவால்கள் குறித்த விவாதங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். ஆசிரியர் பணி நியமன தேர்வு முறைகேடு வழக்கு தொடர்பாக சென்னை, திருச்சி, கோவை மற்றும் மதுரை உள்ளிட்ட 18 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. 2017ஆம் ஆண்டில் மத்திய குற்றப்பிரிவு பதிவு செய்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்துள்ளது. காங்கோ குடியரசில் எபோலா வைரஸால் 1000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 267 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட 371 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மற்றும் 112 பேர் குணமடைந்துள்ளனர் என்றும் அறிவித்துள்ளது. வெளிநாட்டு பயணிகளுக்கான விசா கட்டணத்தை ஜப்பான் 5 மடங்காக உயர்த்தியுள்ளது. இந்திய ரூபாய் மதிப்பில் ஒருமுறை மட்டும் நுழைவதற்கான விசா கட்டணம் 1800 இருந்து 8800 உயர்ந்துள்ளது. பணவீக்கம் காரணமாக இந்த கட்டண உயர்வு மேற்கொள்ளப்படுவதாக ஜப்பானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.